காணும் பொங்கல் என்று சென்னையில் 16,000 போலீசார் பாதுகாப்பு. மெரினா கடலில் இறங்கி குளிக்க பொதுமக்களுக்கு தடை. காணும் பொங்கலை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் கட்டுப்பாட்டு அறைகள் அமைப்பு. உழைப்பாளர் சிலை முதல் காந்தி சிலை வரை 3 தற்காலிக காவல் கட்டுப்பாட்டு அறைகள். 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. காங்கிரஸ் கட்சி தோல்வி உணர்வோடு ஈரோடு கிழக்கு தொகுதியை விட்டுக் கொடுத்துள்ளது. வரலாறு காணாத வெற்றி பெறுவோம் என வேட்பாளர் சந்திரகுமார் பேட்டி. திமுக தேர்தல் வாக்குறுதிகளில் 20 விழுக்காடு மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நீட் தேர்வு விவகாரத்தில் திமுக அரசு இரட்டை வேடம் போடுகிறது. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி பேட்டி. சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கூறியது அப்பட்டமான பொய். பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சனம். கன்னியாகுமரி கண்ணாடி பாலத்தில் செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை. பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் 3 நாட்களுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்படுவதாக அறிவிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் கண்ணோஜ் நகரில் கட்டுமான பணியின் போது கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்து. கட்டுமான பணியில் ஈடுபட்ட போது 3 பேர் உயிரிழப்பு, 35 பேர் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டதால் பதற்றம். பொள்ளாச்சி சம்பவத்தில் முதலமைச்சர் கூறியதுதான் உண்மை. எடப்பாடி பழனிசாமி கூறியது உண்மைக்கு மாறானது என சபாநாயகர் அப்பாவு தகவல். சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. சட்டப்பேரவையில் புதுமை பெண் திட்டம் குறித்து பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டு கண்கலங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின். புதுமை பெண் திட்டத்தால் உயர்கல்வியில் சேரும் மாணவிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக முதலமைச்சர் பெருமிதம். தமிழ்நாடு புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடியது லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வானிலை மையம் தகவல். அசாம் சுரங்க விபத்தில் மேலும் ஒரு தொழிலாளியின் உடல் மீட்பு. சுரங்கத்தில் சிக்கியுள்ள 7 பேரை மீட்கும் பணி தீவிரம். அசாமில் 10 மாத குழந்தைக்கு HMPV தொற்று. தற்போது குழந்தையின் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தகவல். கலிபோர்னியா தீ விபத்தில் அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் வீடு பாதிப்பு. பொதுமக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். நியூசிலாந்துக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டி. இலங்கை ஆறுதல் வெற்றி. அடிலைட் டென்னிஸ் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றார் மேடிசன் கீஸ். இறுதிப் போட்டியில் ஜெசிகா வெகுலாவை வீழ்த்தி அசத்தல்.